எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அம்மாவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குது. தினம் நல்லா 2 பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் மதியம் லஞ்சுக்கு சமைச்சிருக்கிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், சேனக்கிழங்கு, புளிக்குழம்பு. நாங்கள் கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னாலே ஒவ்வொரு வீடியோவில் கன்ஃபியூஷன் தான் வரும். அதனால் வேணாம், ஒரே இதே ரூட்லேயே போயிடுவோம். நம்ம ரெண்டாக சொல்ல வேணாம். சேனக்கிழங்கு, புளிக்குழம்பு, கேரட்டு பொரியல், அதே சேனக்கிழங்கு வறுவல், வறுவல் நல்லா புளிப்பாக வேணும்னு சொல்லிச்சிக்க. இன்றைக்கி வந்து ரசம் வந்து பிரியா கொஞ்சம் புளிப்பாக இருக்கட்டுமா அப்படின்றதுனால கொஞ்சம் புளிப்பாக ரசம் வச்சுருக்கேன். நல்லா மிளகெல்லாம் தூக்கலாக போட்டு புளி போட்டு ரசம் வச்சுருக்கிறேன். தயிர் வந்து டெய்லி நம்ம கொடுக்குறது தான், பசுமாட்டு தயிர். தினமும் வந்து சாப்பிடும் போது கடைசியில் தயிர் வந்து கடைசியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றதுனால டெய்லி தயிர் கொடுத்துருவோம். எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு சொன்னாங்க, தினமும் சாப்பிடும் போது கடைசி ரெண்டு வாய் சாப்பாட்டு கூட ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணுறது தான். இன்னொன்று என்னமோ சொல்ல நினச்சினேன். என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா, எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் வேறு இருக்குங்களா, ப்ரெக்னென்சியில் வர சுகர் இருக்குங்களா, சொல்லியிருக்கோம் முன்னாடி தெரியல. அதனால் அவங்க டாக்டர் வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பூமி கீழே விளையிற அந்த கிழங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த கருணக்கிழங்கு பார்த்த உடனே ஆசையாக இருந்துச்சு. எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து இந்த உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு வறுவல் புளிக்குழம்பெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் வந்து பிரியா அம்மா ஒரே ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு ஆசையாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து சரி, எப்பவுமே குழந்தைங்க இந்த மாதிரி கன்சீவாக இருக்கும்போது குழந்தைங்க ஆசைப்பட்டா சரி கொடுத்தணும். இல்லை கால் வீங்கு கை வீங்குன்னு சொல்லுவாங்களா, ஆனால் எனக்கெல்லாம் வீங்கலை. அதனால் ஒரு பயம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆசைப்பட்டது கேட்டு அந்த ஆசையை வந்து அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்காத, காலெல்லாம் வீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவங்களாம். அப்போ பாட்டிங்களாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்பட்டது சரி கொஞ்சோண்டு 2 பீஸ் சாப்பிட்டுக்கு ஒன்றாகாது அப்படின்னு செஞ்சுருக்கேன். சாப்பிட்லாமா இதை சாப்பிடக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாம் எல்லாமே சாப்பிட்டதுனால நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இல்லை சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு. பிரியாவுக்கு இப்போ வந்து 5 மாதம் முடிஞ்சு 6வது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிடக்கூடாது, நல்ல வயசில் பெரியவங்க, இதுக்கு முன்னே வந்து எப்படி சாப்பிட்ருப்பீங்க என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட்டில் வந்து நீங்களும் சொல்லுங்கள், நாங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நமக்கு எல்லாமே தெரியும்னு கிடையாது, தெரியாது எவ்வளோ இருக்கும். தெரிஞ்சதே சொல்லுங்கள், நாங்களும் அது மாதிரி வந்து பார்த்துக்குறோம். இதுதான் பிரியாவுக்கு பிடிச்ச இன்றைக்கி லஞ்சு செஞ்சாச்சு. அப்புறம் வந்து நேற்று வீடியோவில் வந்து என்னுடைய பிரியாவை பற்றி பேசுகிறேன். எப்படி நான் பிரியாவை எப்படி கன்சீவாக இருந்தேன், எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு. நேற்றுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாது. அதனால் இதுக்கு முன்னாடி எடுத்தது நேற்றுன்னு சொல்லிட்டு நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததை பற்றி அம்மா சொன்னாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு தலை, எங்கள் வீட்டோட பொறுப்பு, எப்படி வேணால் சொல்லலாம். எங்கள் அண்ணன் தான் வந்து ரொம்ப இலகன மனசு. நாங்கள் சண்டை போட்டால் கூட எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக வந்து சமாதானம் பண்ணுவோம். நான்லாம் அப்படியே பேசவே மாட்டேன், உண்மையை அமைதியாக இருப்பேன். எங்கள் அண்ணங்கிட்ட அவனே வந்து பேசிடுவான், அடுத்த செகண்ட் நானும் பேசிடுவேன். எல்லாருக்கிட்டையுமே அவன் எங்கள் வீட்டிலன்னு இல்லை, எல்லாருக்கிட்டையுமே அவன் வந்து ரொம்ப இலகன மனசு. ஓகே, அந்த தங்கமான பையன் எப்படி வந்தான், என்னாலும் உங்களை படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி கஷ்டப்படுத்து பிறந்த பையன் தான் இன்றைக்கி நாங்கள் உயிரே வச்சுருக்கிறோம். ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் பிறந்த பையன் மேலே தான் அப்படி உயிராக இருக்கிறோம். அப்படி உயிராக இருக்கிறோன்னு தான் சொல்லணுமே. நான் வந்து சொல்லிடுறேன். இங்கே பாருங்களேன், நான் வந்து 9 மாதங்க, 8 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சுது. 9வது மாதம் அதான் பேருக்கு நமக்கு அப்போ வந்து டேட்டு இந்த 4 கிழமெல்லாம் தெரியாது இல்லைங்களா. 8 முடிஞ்சு 9வது மாதம் தொடங்கிடுச்சு. சென்னையில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு இவரோட எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னார். இல்லை நீ மட்டும் போயிட்டு வா. எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அப்பா கூட சொன்னார், வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவரெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ரொம்ப க்ளோஸ், ஆமாம் நம்ம போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி, எனக்கும் ஆசையாக இருந்தது. வெளியே எங்கேயுமே போனது இல்லையா, கிராமத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாந்தவங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பையன் வந்து கன்சீவ் ஆகும்போது எனக்கு வாந்தி நான் அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்படி தான் இருப்பேனே, நான் அப்படியே தொடப்பு குச்சி மாதிரி இருந்தேன். அந்த நேரத்தில் சாப்பாடே கிடையாது. எங்கள் அப்பாலாம் கூட அப்படியே ஈர துணியோட குளிச்சுட்டு தோப்பு கண்ணம் போடுவார். என் குழந்தைய வந்து உயிரை மட்டும் போட்டுரு, உடம்பெல்லாம் திப்பி எல்லாம் எடுத்துக்கோ. அந்த எங்கள் அம்மா விட்டு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு பல வாட்டி இந்த ஸ்டோரி சொல்லிட்டாங்க. நான் ஸ்டார்டிங் எடுத்து கொடுத்துறேன், அப்புறம் சரி. அம்மா எங்கள் அண்ணா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து வாமிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கூடவே வந்து அம்மா போட்டுருச்சு. அதில் அதான் பாருங்க, நான் எடுத்துக்கிட்டேன். அம்மா போட்டு 2ம் வந்து சேர்ந்து வச்சு செஞ்சிருச்சு அம்மாவை. இப்போ ஆரம்பிங்க. அங்கே அப்போ ஒன்றுமே சாப்பாடே கிடையாது. எங்கள் அம்மா வந்து மடிப்பிச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கூழை கரைச்சிட்டு, அப்போல்லாம் வந்து நிறைய கூழ் தான் செய்வாங்க எல்லார் வீட்லையுமே. அந்த கூழ் கரைச்சி அந்த துணியில் போட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியாக அதை மட்டும் தான் அப்படியே குடிக்க வைப்பாங்க. அந்த இளநீ தானே உயிர் வச்சிருந்தேன் நான். அதுவும் 3 மாதம் மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே கிடையாது உடம்புல. அந்த வயிறு மட்டும் தான் இவ்வளோண்டு சின்னதாக இருக்கும், ஆனால் உடம்புல எதுவுமே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் இருந்து பிறந்தவ தான் என் பையன் வந்து.
அதனால் அவன் உயிர் இல்லாமல் இருக்க முடியுமா? சரி சென்னைக்கு இது முடிஞ்சிச்சுங்க. சென்னைக்கு போனாங்களா கல்யாணத்துக்கு, கல்யாணம் முடிஞ்சுது காலையில். போனப்போலாம் எனக்கு தெரியல. காலையில் முகூர்த்தம் முடிஞ்சிட்டு சரி ஊருக்கு போகலாம். ஏன்னா ஒரு மாதிரி உடம்பு கொஞ்சம் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. பீச்சுக்கெலாம் போகலான்னாரு. அதெல்லாம் வேணாம், வெயிலாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸு ஏறிட்டோம். நாங்கள் திருத்தணி பஸ் ஏறிட்டோம். ஏறிட்டு கொஞ்சம் தூரம் வரோம். எனக்கு ஒன்றுமே முடியல, ஒரு மாதிரி உட்கார முடியல, நெளிகிறேன், இப்படி திரும்புகிறேன் அப்படி திரும்புகிறேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்ன இதுதாங்க நான் என் அனுபவத்தில். பிரியாக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது குழந்தை திரும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வந்து தலை மட்டும், அதுவும் இந்த சைடில் இந்த பக்கம் வந்துடுச்சு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இந்த பக்கம் வந்துடுச்சு. அப்போ இந்த முந்தானியை நான் இப்படி எடுத்து மறைச்சிக்கிறேன். ஏன்னா அந்த தலை மட்டும் வெளியே வரும்போது அப்படியே ஒரு மாதிரி நம்ம கட்டி இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. தலை ஃபுல்லாக அப்படி வெளியே வந்துடுச்சு எனக்கு திரும்பி வரும்போது. அப்போ இந்த துணி வந்து நான் இப்படியே வச்சுக்கிட்டேன். தனியாக தெரிஞ்சிச்சு அந்த தலை இப்படி இந்த அளவுக்கு பெருசாக அப்படி வந்துச்சு தலை. எனக்கு ரொம்ப பயமாக இவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாரு என்னவோ தெரியல, பெருசாக வெளியே வந்துடுச்சு, வயிற்று கூட வெளியே வந்துடுச்சு தெரியலண்ணா, ஏதோ ஒன்று பெருசாக குழந்தைங்க தான், ஆனால் இன்னும் அந்த மாதிரி வரும்னு தெரியாதுல்ல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அப்புறம் நான் நெளிகிறேன் செய்கிறேன், ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததா. எங்கள் சீட்டுக்கு நேராக ரொம்ப வயசானாங்க, அப்போவே அவங்களுக்கு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டி உட்காந்து என்னை பார்த்துனே இருந்துக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் நான் பஸ்ஸில் இந்த மாதிரி நெளியுது பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது. அந்த பாட்டி பார்த்துட்டு எழுந்து வந்து என்னுடைய உச்சி தொட்டு பார்த்தாங்க. இந்த உச்சி வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்ததான். தொட்டு பார்த்துட்டு இந்த 3 விரலை வச்சு இப்படி தொட்டு பார்த்துட்டு, இந்த 3 விரல அளவுக்கு வந்து உச்சி வந்து பள்ளமாகிடுச்சு, நீங்கள் ஊருக்கு எங்கே போனேன்னு கேட்டாங்க. நான் திருத்தணிக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் வந்து தாங்காது, டெலிவரி ஆகிடும். அவங்க பாருங்கள் வயசானவங்க எவ்வளோ கரெக்டாக. அப்போ தான் எனக்கு தெரியுமே இதெல்லாம் வந்து உச்சி வந்து நம்ம கூட அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும் பழகுது. இனிமேல் நான் நினச்சிங்கன்னா உச்சி வந்து பள்ளமாகிடுச்சு, இதுக்கு மேலே தாங்காது, நீங்கள் வந்து இடையில் எங்கன்னா ஊரில் இறங்கிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து கண்டக்டர்கிட்ட சொன்னோம், திருவள்ளூரில் இறங்கிடுங்க எங்களை அப்படின்னு. திருவள்ளூரில் இறங்க சொன்னோம், கடைசியில் அவர் சைதாப்பேட்டில் இறங்கிட்டாரு. அது அப்புறமா வரேன், அதுக்கப்புறம் தான் நான் சைதாப்பேட்டுக்கிட்ட வருவேன். திருவள்ளூரில் இறங்கிடுங்க, ஏன்னா திருத்தணிக்கும் சென்னைக்கும் சென்ட்ரல் திருவள்ளூர் இருக்குது, அங்கே இறங்கிடுங்க, ஹாஸ்பிட்டல் ரோட்லேயே இருக்குது, மெயின் ரோட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட நிறுத்துறேன், நீங்கள் அங்கே இறங்கி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பக்கத்தில் போயிட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் சைதாப்பேட்டை கிட்ட வர என்னால் முடியலைங்க, ரொம்பவே முடியல. அப்புறம் மறுபடியும் அந்த பாட்டி வந்து தொட்டு பார்த்துட்டு இன்னொரு வாட்டி, இல்லை அது வரைக்கும் முடியாது, நீங்கள் எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற இடத்துல இறக்கிடுங்க அப்படின்னு அந்த கண்டக்டர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடியே, அதாவது அது வந்து ஆட்டோங்கெல்லாம் நிற்கிற இடமா பார்த்து ஸ்டாப்பில் பார்த்து நிற்க வச்சுட்டு ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டு இங்கே சைதாப்பேட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இறக்கிட்டு அந்த கண்டக்டர் சொன்னார், அவர் அனுபவம் பழகுது, முன் அனுபவம். அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, நீ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போவாதப்பா, ஒரு 3-4 ரோடு வந்து மேடு பள்ளம்லாம் ஏற்றி சுற்றிட்டு கூட்டின்னு போ அப்படின்னு. அப்போ எனக்கு தான் ஞாபகம் வருது. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா ஊர்லலாம் வந்து அப்போது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் டிராக்டரில் தான் கூட்டின்னு போவாங்க. அது தூக்கி போடும் போதே திருத்தணியில் தான் போனேன் எங்கள் ஊரில் டெலிவரிக்குன்னா. போகிற வழியில் பாதி வழியில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்துடும், ஏன்னா அந்த அதிர்ச்சிலேயே வந்து குழந்தை பிறந்துருன்னுவாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஓ அதனால தான் இவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வலி தாங்கலை. இவர் இல்லை, வேணாம் சார், நீங்கள் கூட்டின்னு போயிடுங்க ஆட்டோக்காரர்கிட்ட, நேராக ஹாஸ்பிட்டலில் போயிடுங்க சார். இல்லை பரவாயில்லைங்க, ஒன்றும் ஆகாது இருங்கன்னு அவர் தைரியமாக ஒரு 2-3 தெரு சுற்றி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு என்னை வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க டாக்டர் வந்து. கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு நீட்டாக ஒரு ஆளுங்க ஒரு 16 பெருசு ஆள், அவங்க ஒரு பெரிய டேபிள் போட்டிருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே. அங்கே எத்தனை போய் என்னை தனியாக விட்டுட்டு கதவு சாத்திட்டாங்க, நீ இந்த ரூமுக்குள்ளே தான், நீ எவ்வளோ நாளாக கற்று எவ்வளோனா பண்ணு, ஆனால் மேலே மட்டும் அப்படின்னு மட்டும் மூச்சு வாங்கக்கூடாது, கீழே தான் நீ வந்து முக்கி தான் பண்ணணும், மேலே மூச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டு வலி வந்து அந்த டேபிள் பிடிச்சி நல்லா நீ வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு அந்த நர்ஸை வந்து சொல்லிட்டாங்க. ரூமில் சாத்திட்டாங்க. நான் வெளியே கத்துறதை பார்த்து அப்பா வந்துக்குன்னு, எனக்கு இது ஒரு குழந்தையே போதுங்க டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, இன்னொரு குழந்தை வேணாம் டாக்டர்னு. ஆனால் அப்பா வெளியே அழுதியாப்பா. அந்த டாக்டர் வந்து குஷ்பு மாதிரியே இருந்தாங்க. நான் இன்னமும் இந்த 30 வருஷமாக நான் சொல்லினே இருப்பேன், மறக்கவே முடியாது அவங்கள. சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் எனக்கு பார்த்த டெலிவரி பார்த்த டாக்டர் வந்து குஷ்பு மாதிரியே இருந்தாங்க. ஆனால் குஷ்பு மாதிரியே இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ பணிவாக எவ்வளோ அழகாக என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க தெரியுங்களா. திக்கில்லாதவங்களுக்கு அதுதாங்க தெய்வம் தொணன்றது. இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. நாங்கள் ஒரு துணி எடுத்துன்னு போகல, நல்ல சாரி எடுத்துன்னு போனால் மாற்றிட்டோம், அதே சாரியில் வந்துட்டோம். எந்த ஒரு உதவியும் கிடையாது, கையில் பைசா கிடையாது, பஸ் பேரோடு நிற்கிறாங்க அனாத மாதிரி. அப்புறம் வந்து இவர் வெளியே நின்றுந்தார். அப்புறம் சொன்னாங்க டாக்டர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம், நீங்கள் போயிட்டு யாராவது ரிலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு அவங்கள யாராவது கூப்பிட்டுக்குன்னு கொஞ்சம் பெட்ஷீட்டு சின்ன துணிங்க இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்க, சொட்டர்கிட்ட அந்த மாதிரி இருந்தால் குழந்தைக்கு இவங்களுக்குலாம். அப்போ வந்து சரியான மழைங்க,
அப்படியே 3 நாள் தங்கணும். 3 நாளும் அந்த சென்னையில் சைதாப்பேட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஊற்றுது, மழைனா மழை ஊற்றுது, அவ்வளோ மழை. அப்பு பிறக்கும் போது அவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, இவர் குழந்தை பிறக்கும்போது வந்துட்டீங்க தானே நீங்கள் போயிட்டு? இல்லை இல்லை அப்படியே நேரம் உங்கள் அக்கா வீட்டுக்கு போனீங்க. இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து துணியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனாரு. இருங்க சொல்கிறேன், ஒரு யாரெல்லாம் சொல்ல வேணாம், பேரெல்லாம் சொல்லலை நான், நீங்கள் கவலைப்பட வேணாம், பேரெல்லாம் அதெல்லாம் சொல்ல. அங்கிருந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒருத்தர் போயிருக்கிறாங்க. அவங்க பார்த்தாலும் சரி பரவாயில்ல, ஒன்று நடந்ததா சொல்ல போகிறாங்க. ஆனால் நாங்கள் யாரும் குறையெல்லாம் சொல்லலை, அங்கே போயிட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ பேசி எந்த உதவியும் பண்ணலை, ஒரு துணி கொடுக்கல, வரலன்னா கூட பரவாயில்ல, ஏதோ இருக்கிற துணிக்குன்னு எடுத்துகிட்டு போய் சொல்லிக்கலாம். ஆனால் எதுவுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அங்கேருந்து அவருக்கு மனசு கஷ்டமாயிட்டு பழகிற ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஆனால் சென்னையில் கொரட்டூர்னு சொல்லிட்டு, கொரட்டூர் தானே, கொரட்டூர் போயிருக்கிறாங்க. அங்கே போன உடனே அவங்க வந்தாங்களா? அதுக்கப்புறம் வந்தாங்க அடுத்த நாள் அன்னைக்கே. அவங்க அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன். இல்லை போகல, வந்து அவங்க கூட தான் நீங்கள் கூப்பிட்டு வந்த அம்மா பொண்ணு, அவங்க 2 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க பாருங்கள் பெட்ஷீட்டு, சொட்ரு, எனக்கு சொட்ரு, குழந்தைக்கு புதுசாக வாங்கிக்கணும், சின்ன சின்ன துணிங்க, அதாவது தெரியும்ல என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு டெலிவரி. ஆனால் அத்தனையும் ஒரு 2 கட்டப்பை எடுத்துக்கின்னு எல்லாம் எடுத்துகிட்டு இவர் கூப்பிட்டுக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. தெரிஞ்சுங்க பழகினவங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க, அவ்வளோ செஞ்சாங்க. அவங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான். அந்த மாதிரி ஆச்சுங்களா. இவர் வரத்துக்குள்ளே எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. அது இன்னொரு விஷயம்னா, நான் இந்த வழியில் வந்து துடிக்கிறேன் பாருங்களா. அப்போ இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, நிறைய பேர் குழந்தை பிறந்தவங்க பார்க்கறதுக்கு, அவங்க சும்மா இல்லாமல் வந்து என்கிட்ட யார் உங்க கூட யாருனா வந்துக்கிறாங்களான்னு கேட்டாங்க. யாரும் இல்லைங்க, நானே எங்கள் வீட்டுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னா. ஐயோ அப்படியா, இங்கே வந்து பொண்ணு பிறந்ததுன்னா பையன் பிறந்தா பொண்ணு போட்டு பையனை தூக்கின்னு போயிடுவாங்க அப்படின்னு பயம் வச்சிட்டாங்க. எனக்கு ஒரே பயம், எனக்கு கண்டிப்பாங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு எனக்கு. அப்புறமா வலி ரொம்ப வரும்போது உள்ளே கூட்டின்னு போனாங்க. அப்புறம் டெலிவரி ஆச்சு, அவ்வளோ நல்லா பார்த்துனாங்க. டெலிவரி ஆகும்போது யாரும் இல்லை. ஆமாம், ஒரு நர்ஸு அந்த டாக்டர் மட்டும் இருந்தாங்க. அவங்களே காப்பி வாங்கிட்டு வந்து நல்லா சில்லுன்னு ஆற்றி நான் படுத்துக்கினே இருக்கிறேங்க. பையன் பிறந்துட்டான், அவங்கள க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஏன் எதிர்ப்பே தான் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது குழந்தை பிறந்தவுடனே நான் கேட்டேன், என்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தெரியணுமா அப்படின்னு சிரிச்சுக்கினே கேட்டாங்க அந்த டாக்டர், அந்த அம்மா. ஆமாங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு நான் வந்து ஓப்பனாக நல்லா பேசுனாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிடுவேன், தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டாங்க மேடம், இந்த மாதிரி பையனை இருந்தால் மாற்றிக்குவாங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னுண்ணா. பொண்ணு தானாங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு அழகாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான், பயப்படப்பாடா, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ ஆறுதலாக பேசி அப்பயே காப்பி அவங்களே வாங்கின்னு வந்து ஆற்றி அங்கேயே படுக்கும்போது எனக்கு வந்து குடிக்க வச்சாங்க. சில்லுன்னு ஆற்றிட்டு காப்பி குடிக்க வச்சாங்க. உடம்பு ரொம்ப வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர முடியாது, நர்ஸு கூப்பிட்டு வராங்க சொன்னாங்க. குழந்தை பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு குழந்தை க்ளீன் பண்ணி பெட்டில் போட்டு உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஒரு பெட்ஷீட் மட்டும் எனக்கு மூடி வச்சாங்க, ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் அப்போ தான் போயிருக்கிறாரு எடுத்துன்னு வரதுக்கு, அப்பா எதுவுமே இல்லைல்ல, அதனால் ஒரு பெட்ஷீட் மட்டும் போட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு தான் பயம் வச்சுட்டாங்கல்ல, பையன் தான் மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கே படுக்கிறதாங்க அந்த பெட்ஷீட் எடுத்து போத்துக்கிட்டேன். அந்த மாதிரி குழந்தை தூக்கின்னு போது பின்னாடி எழுந்து ஓடி வரேன் நான். அப்படி அந்த நர்ஸ் எல்லாம் கற்றுது, வராதே மெதுவாக நான் வந்து கூட்டின்னு போகிறேன் உன்னை கை பிடிச்சி, நீ எதுக்கு அப்படி வரேன்னு. எனக்கு தான் பயத்தை உண்டாக்கிட்டாங்க. மாற்றி இருந்தா நல்லா இருந்தோம், எங்கள் அண்ணன் எடிட் பண்ணுவோம், ஒழுங்காக அவனை மாற்றி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மேம். அப்புறம் வந்து நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன தெரியுமா சொல்லுவேன் எங்கள் அண்ணா கிட்ட, கண்டிப்பாக நீ வேற பையன் தான்டா அப்படின்னு சொல்லுவேன். நான் வீட்டிலே பிறந்ததுனால என்னை மாற்றி வைக்க முடியாது. சின்ன வயசுலலாம் உன்னை குப்பத்தொட்டியில் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அதை நான் மாற்றி எங்கள் அண்ணா கிட்ட சொல்லுவேன். உன்னை தான் வந்து யாரும் மாற்றி தூக்கிட்டு போட்டு போயிட்டாங்க, எலிக்குட்டி மாதிரி இருப்பானா எங்கள் அண்ணா. 3 காலுங்க, கரெக்டாக 3:25க்கு சாயங்காலம். ஆமாம், சாயங்காலம் 3:25க்கு. அப்புறம் பெட்டில் போயிட்டு நானே படுத்துக்கணுங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அவரை கூப்பிட்டுக்குன்னு அவங்களெல்லாம் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து நைட்டில் வந்து கூட்டின்னு போன யாராவது துணைக்கு, ஜென்ஸுங்கெல்லாம் உள்ள அலோடு இல்லை, எல்லாம் வெறும் லேடிஸ்ன்றதுனால அப்பா வந்து வெளியே படுத்துக்கினாரு. அப்புறம் நானே தான் அந்த குழந்தைய விற்றுட்டு அந்த இடையில ஒரு முறை மட்டும் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களா, அதான் பையன் தெரிஞ்சிச்சு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்கள உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படி வந்தேன். அடுத்த நாள் ஏன்னா ஃபோன் வசதி கிடையாது எங்கள் வீட்டுக்கு சொல்கிறதுக்கும். அடுத்த நாள் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட பக்கத்தில் சொல்லிவிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் ஏதோ கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்பா வந்து கிளம்பிட்டார் ஊருக்கு. எங்கள் தாத்தா ஆயா கிட்ட சொல்கிறேன். போயிட்டு அவங்க காலையில் என்னெல்லாம் பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தாத்தாவும் ஆயாவும் கூட்டின்னு வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா கூட்டின்னு வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நைட் அங்கே தங்கினாங்க. அடுத்த நாள் வந்து 3ஆவது நாளே வந்து கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குங்க. சைதாப்பேட்டையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்
ஆட்டோவில் கூட வர முடியாதுங்க. அது வந்து சொல்ல முடியாது. ஆட்டோவில் சொல்ல முடியாதுன்னு இல்லை, ஆட்டோவில் கூட வர முடியாத நிலைமை அது. அங்கேருந்து நடந்தே தான் வந்தேன். எங்கள் அம்மா தூக்கிட்டாங்க. என்னுடைய பையன் வெயிட் தெரியுங்களா, 1.25 கிலோ. ஏன்டா நான் தான் சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமே அப்படியே இருந்துட்டு 1.25 கிலோ என் பையன் வந்து. அதுக்கப்புறம் சரி குழந்தைய அம்மா தூக்கின்னு 3ஆவது நாளே வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி அங்கே இறங்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 3ஆவது நாளே இவ்வளோ தொலைவு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாதுகாப்பாக பார்த்த ஒரு பையன் மேலே எப்படி பாசம் இல்லாமல் இருக்கும்? அவன் தானே இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்களேன்னு. ஆமாம், அது இன்னும் உண்மைதான். அப்போ அதனால தான் இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு வார்த்தை வந்து எதிர்க்கு நின்று பேசக்கூடாது, அதே மாதிரி அவங்க மனசு வலிக்கக்கூடாது அப்படின்னு. எங்கள் அண்ணன் பிறந்தப்போ ரொம்ப கஷ்டம். அது என்னமோ தெரியல, கடவுள் எனக்கு என்னன்னு தெரியலைங்க. நிஜமாவே நான் ரொம்ப வர வாங்கிட்டு தான் வந்திருக்கேன்னு தான் சொல்லுவேன். அம்மா, அண்ணா, அண்ணன் எல்லாருமே சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு எனக்கு தான் எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கஷ்டமாக இருந்தாலும் அது என்னமோ நான் கேட்டேன்னா எனக்கு கிடைச்சிருது, கிடைக்கும், அந்த நேரத்தில் கிடைச்சிடும் பிரியாவுக்கு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் அது ரொம்ப போராடி தாங்க அவனுக்கு எல்லாமே வந்து அவன் வாழ்க்கையில் போராடினதுக்கு அப்புறம் தான் அதுவும் கிடைக்கிது. சிலது கிடைக்காம போயிடுச்சு. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையனை வந்து நான் இது பண்ணேங்க இந்த மாதிரி போயிட்டு. ஏன்னா அந்த டெலிவரி நேரத்தில் வந்து எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடியே ட்ராவல்லாம் வேணாம். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் எனக்கே கரெக்டாக 9ஆவது மாதம் பிறந்து 8 நாள்லேயே வந்து என் பையன் பிறந்துட்டான். 7ஆவது மாதம் 8ஆவது மாதம்லாம் டெலிவரி ஆகிடும் அப்படின்றாங்க. அதனால் வந்து ஒரு 7 மாதம் ஆனாவே ட்ராவல் பண்ணுறதை விட்டுடுங்க. நம்ம வீட்டிலே பாதுகாப்பாக சேஃப்டியாக இருந்துக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, என் பையன் எப்படி பிறந்தான்றதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறதே ஒரு பெரிய அதெல்லாம் வருங்க, அதெல்லாம் வரும் ஒவ்வொன்றா. அப்பாவுமே வரும் அதெல்லாம் வரும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாருமே இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறது தானே வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதை மீறி வரம் பாரு, அதுதாங்க சந்தோஷம். எல்லாம் இருந்து ஆமாம், எல்லாரும் இருந்து சந்தோஷமாக பணம் காசோடு வளர்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எதுவுமே இல்லாமல் வாழற வாழ்க்கை தான் வந்து பெரிய பெரிய இதுவே. அது வந்து நிறையவே நம்ம கூட பேசலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிரியாவுக்குன்னு டைம் ஆச்சு, நம்ம சமைச்சதை பிரியாவுக்கு கொடுப்போம். ஆமாம், எப்பயும் போல் அம்மா வந்து தட்டில் இதெல்லாம் சாப்பிட்டு முடி அப்படின்னு வச்சு கொடுத்துட்டாங்க. பொரியல்லாம் வந்து இன்னும் வச்சுக்கோன்னுவாங்க. நான் சாப்பிட்டு வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்தியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி லன்ச் இதுதான். நாளைக்கு வேறு ஊருக்கு போகிறாங்க. எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது. என்ன பண்ண முடியும்? முக்கியமான ஒரு கல்யாணம். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அடுத்தடுத்து நம்ம பிரியாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிக்கணும், பார்க்கணும். எல்லாமே நம்மக்கிட்ட வந்து எல்லாம் பெட்டியிலேருந்து எடுத்து பண்ணுற மாதிரி இல்லையே. அதாவது வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணணும்ல, கொஞ்சம் அதிகமாக டைம் இருக்கும். சரி, போயிட்டு ஒரு வாரம் கொஞ்சம் நம்ம வேலை முடிச்சுட்டு உடனே வந்து ஒரு வாரம் இங்கே இருக்கலாம், அப்படியே மாற்றி தான் இருக்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? நான் பிரியாணி சாப்பிடு, எல்லோருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் சொன்னது நீங்கள் வந்து அழகாக வீடியோ பார்ப்பீங்க. நீங்களும் நிறைய பேர் யார் யார் எப்படி உங்கள் பிரசவத்தில் எப்படி நடந்தது, அம்மா வீட்டில் எப்படி இருந்தீங்க, வசதியானவங்க இருப்பாங்க, இல்லை என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.